விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தற்போதைய சட்டசபையில் ஜனநாயகம் என்னவென்றே தெரியாத ஆட்சி நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அவர் திருவிடைமருதூரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகள் பெயரளவில் இல்லாமல் நடைமுறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த தருணத்தில் ஒப்பீடாக சட்டமன்றத்தை பார்க்க வேண்டுமானால் ஜனநாயக ரீதியாக நடந்த சட்டமன்றத்தையும் பார்த்திருக்கிறோம். ஜனநாயகம் என்னவென்றே தெரியாத ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய சட்டமன்றத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் என்பது 100 நாள் காட்சியாக தான் இருக்கிறது. ரியல் ஆட்சி இல்லாமல் ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கிறது தெரியும். படம் பிடிப்பது, அதை காட்டுவது, அவ்வளவுதான். கிராமத்தில், குக்கிராமத்தில் அந்த சூழல் இல்லை. எனக்கு செயல்தான் முக்கியம், சொல்லல்ல என்பது அவருடைய வேத வாக்கு. லஞ்சம் வாங்க விட மாட்டேன், வாங்குவோனை விட மாட்டேன், ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன். சரி, 10 ரூபாய்க்கு பாட்டில் என்று சொன்னாரே, இன்னைக்கு 10 ரூபாய்க்கு பாட்டில் விற்கப்படுகிறதா, ஒழிக்கப்படுகிறதா? 20 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? சொன்ன சொல் எங்கே, நடப்பு எங்கே? நெல் கொள்முதல் நிலையில் 40 ரூபாயா? ஐயோ என்றார்கள். இப்பொழுது அது உண்டா இல்லையா கிராமப்புறத்தில் தெரியும். எனவே 100 நாள் ஆட்சியினுடைய குரலை பொதுமக்கள் குரலாக நீங்கள் கேட்கிறீர்கள். இது நிறுத்தப்பட வேண்டும், அது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். எனவே லஞ்சம் ஒழிப்பு என்று பெயரளவில் இருப்பதை செயல்படுத்தினால் வரவேற்போம், செய்ய இயலாத நினைத்து கண்டிக்கிறோம்.